அவங்கள நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தான் நஷ்டம். நாளைக்கு சரக்க வேற யார்கிட்டயாவது வாங்கிட்டு நம்ம சரக்க வேணாம்னு சொல்லிட்டா என்ன பண்றது? பைரவி, நீ சொன்ன வியாபாரிகளுக்கு போன் பண்ணி அட்வான்ஸ் எப்ப கொடுப்பாங்கன்னு கேள. கேக்குறேன். என்ன பைரவி, என்னாச்சு? அவங்களுக்கு போன் போக மாட்டேங்குது. நான் தான் சொன்னேன் மச்சான், அவனுங்க ஆந்திராக்காரனுங்க. அவனுங்களுக்கு பக்கத்துல நிறைய சரக்கு கிடைச்சிருக்கும். அவனுங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து சரக்கு வாங்க போறானுங்க? அப்படிலாம் வர மாட்டானுங்க. இல்ல, அவங்க பெரிய வியாபாரிங்க. அவங்க சொன்ன நேரத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு சரக்கு எடுத்துக்குவாங்க. அவங்க சொல்லி 3 நாள் ஆச்சுல, ஏன் வந்து பணத்தை கொடுக்கல? மச்சான், பைரவிக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும்? நல்லா பேசிட்டு அட்வான்ஸ் கொடுத்தா தானே வியாபாரம் பேசுனதுக்கு அடையாளம். அட்வான்ஸே கொடுக்காம போனா அவங்களை எப்படி நம்புறது? ஏன் அன்னைக்கு வியாபாரிங்க அட்வான்ஸ் கொடுக்காம போனாங்க? அத்தை, அவங்க 2 நாள் டைம் கேட்டாங்க. அத்தை, அட்வான்ஸ் தரலன்னா அவங்களுக்கு சரக்கு வாங்க கையில காசு இல்லன்னு அர்த்தம். பணம் இல்லாதவங்கள வியாபாரத்துக்கு கூட்டு வந்தா இப்படிதான் பண்ணுவாங்க. பெரிய வியாபாரிங்கன்னு சொல்ற, அட்வான்ஸ் கொடுக்க கூட பணம் இல்லாமல் அவங்க வந்தா